ராஜ் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு எபிசோட்ஸ்லையும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 1955 சிவாஜி அவர்கள் நடித்து வெளிவந்த படங்கள் காவேரி, முதல் தேதி, உலகம் பலவிதம், மங்கையர் திலகம், கோட்டீஸ்வரன், கல்வனின் காதலி. மங்கையர் திலகம் தவிர மற்ற படங்கள் எதிர்பார்த்த அளவு ஓடல. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய திரைப்பயணத்தில் 1955 ஸ்ரீபதா சங்கர் அவர்களுடைய வைத்தியா ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் வெளியான திரைப்படம் தான் மங்கையர் திலகம். மங்கையர் திலகம் திரைப்படத்தில் வாசுவாக நடிக்கும் சிவாஜி கணேசன் அவர்கள் தன்னுடைய கேரக்டரை உணர்ந்து மிக நன்றாக நடிச்சிருப்பாரு. அன்னியிடம் அன்னையின் பரிவையும் பாசத்தையும் கண்ட சிறந்த பாத்திரமாக ஆரம்பம் முதல் கடைசி வரையில் தரம் குறையாமல் நடிச்சிருப்பாரு. பாராட்டுக்குரிய நடிப்பு சிவாஜி அவர்களின் நடிப்பு. 1953 சிவாஜி அவர்களுடன் பத்மினி, லலிதா நடித்த தூக்கு தூக்கி மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சது. கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, இல்லற ஜோதி, எதிர்பாராதது, கதாநாயகி, மங்கையர் திலகம், எல்லாம் இன்பமயம், ராஜா ராணி, மதுரை வீரன், அமரதீபம் என வெற்றி படங்களாக நடித்து தமிழ் ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தாரு நடிகை பத்மினி. அந்த காலகட்டத்தில் நடிகை பத்மினி ஒரு சில மலையாள படங்கள்லேயே தலை காட்டினாங்க. மொத்தமாக பத்மினி அவர்கள் நடித்த 226 திரைப்படங்களில் தமிழ் திரைப்படங்கள் மட்டுமே 142, மலையாள படங்கள் 28. இதைவிட அதிகமாக 37 இந்தி படங்களில் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்காக தெலுங்கு பின்னணி பாடகர் எம் சத்யம் அப்படின்றவர் மங்கையர் திலகம் அப்படின்ற படத்தில் நீ வரவில்லை அப்படின்ற ஒரே ஒரு பாடலை மட்டும் பின்னணி பாடி இருக்கிறாரு. மங்கையர் திலகம் திரைப்படத்தின் டைட்டில் கேரக்டரில் பத்மினி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. பத்மினி நடித்த தமிழ் படங்களின் வரிசையில் அவருக்கு வழக்கமான தோற்றங்களில் இந்த படத்தில் தோன்றலை. மாடர்னான பெண் போன்று கவர்ச்சியான உடைகளோ அல்லது கல்லூரி மாணவி கதாபாத்திரத்திலோ நடிக்கல. மாறாக ஆடம்பரமும் அலங்காரங்களும் இல்லாத அழகிய குடும்ப பெண்ணாக நடிச்சிருப்பாங்க பத்மினி. பதிக்கேற்ற பத்தினியாக உணர்வு பூர்வமாக நடிச்சிருப்பாங்க. புதுமண பெண்ணாக வீட்டுக்கு வந்து குழந்தை வாசுவை அரவணைக்கும் போதும், அவனுக்கு வயது வந்ததும் மனம் முடிக்க கணவனை தூண்டிய போதும், வாசுவின் மனைவி பிரபா வெறுப்பை காட்டும் போது அன்பாக பேச முயன்ற போதும் பத்மினி அவர்கள் மிகவும் நன்றாக நடிச்சிருப்பாங்க. குழந்தைகளை பெற்று பறி கொடுத்த நிலையில தாய்மை நிலையை எண்ணி ஏங்குவதும், வாசுவின் குழந்தை ரவியை எடுத்து அரவணைக்க விரும்பிய சமயத்துல அவன் மனைவி பிரபாவின் வெறுப்பின் காரணமாக தடுக்கப்பட்ட போதும் பத்மினியுடைய நடிப்பு, உணர்ச்சி மயமான தோற்றமும் படம் பார்ப்பவர்களை மெய் சிலிர்க்க வைக்கும் அப்படின்னே சொல்லலாம். கண்டு கொண்டேன் நான் கண்டு கொண்டேன் அப்படின்ற ஒரு பாடல் மங்கையர் திலகம் படத்துல இடம்பெற்றிருக்கும். டி கமலா குரல்ல எஸ் தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய இசையில பாடல் இனிமையாக இடம்பெற்றிருக்கும். இந்த பாடல் காட்சியில சிறுவனுடைய நடனம் அருமையாக அமைஞ்சிருக்கும். தனது அண்ணன் SV சுப்பையாவுக்கு பெண் பார்த்துவிட்டு வந்த சிறுவன் வாசு தன் அண்ணாவிடம் நான் கண்டு கொண்டேன் அப்படின்னு ஆனந்தமாக பாடும் ஒரு காட்சி. புரட்சிதாசன் எழுதிய நேரடி தமிழ் படங்கள்ல சிவாஜி பத்மினி நடித்த மங்கையர் திலகம் அப்படின்ற படமும் ஒன்று. ஆனா அதுல மிகவும் பிரபலமான பாடல் மருதகாசி அவர்கள் எழுதிய நீலவண்ண கண்ணா வாடா நீ ஒரு முத்தம் தாடா அப்படின்ற பாடல் தான். ரோஜாவின் ராஜா அப்படின்ற படத்துல MS விஸ்வநாதன் இசையில அலங்காரம் கலையாத சிலையொன்று கண்டேன் அப்படின்ற பாடல் புரட்சிதாசன் எழுதிய பாடல் தான். மேலும் சிவாஜி KR விஜயா நடித்த தராசு அப்படின்ற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி இயக்கியவர் இவர் தான். இந்த படத்தின் கதை வசனம் பாடல்களை இவர் தான் எழுதியிருந்தாரு. இதற்கு இசையமைத்தவர் MS விஸ்வநாதன் அவர்கள். மங்கையர் திலகம் திரைப்படத்துல வசனங்கள் எதுகை மோனையாக சிரமப்படுத்தாம இயல்பாக அமைஞ்சிருக்குது. இந்த படத்தின் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் சுவாரஸ்யமான கதை போக்கும், அதுக்கு ஏற்ற உணர்ச்சியுடன் கூடிய வசன அமைப்பும் அப்படின்னே சொல்லலாம்.
மங்கைய திலகம் திரைப்படத்தில் கருணாகரனாக SV சுப்பையா அவர்கள் கச்சிதமாக நடித்து அசத்தி இருப்பார். மங்கைய திலகம் படத்தில் ஆரம்பத்திலேயே சிறுவன் வாசு கதாபாத்திரம் தன் அழகான தோற்றத்தினாலும் குறுகுறுப்பான பார்வையினாலும் தெளிவான பேச்சினாலும் எல்லோரையும் கவர்ந்துவிடும். தன்னை விட்டு தனியாக பெண் பார்க்க போன அண்ணன் கருணாகரனை கடிந்து கொண்டு தான் பெண்ணை பார்த்தாக வேண்டும் அப்படின்னு பிடிவாதம் பிடித்து ஜோராக நடை போட்டுக்கொண்டு சுலோச்சனாவை போய் பார்த்த போதும் பள்ளியில் பெற்ற பரிசு பணத்தை கொண்டு அன்னிக்கு வளையல்கள் வாங்கி வந்து ஆர்வம் பொங்க அவள் கரங்கள்ல அடுக்கிய போதும் சின்ன வாசுவாக நடிக்கும் மாஸ்டர் பாஜி பல கைத்தட்டல்களை ரசிகர்களிடம் இருந்து பெற்றுவிடுகிறாரு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.